பாருங்கள். இந்த தக்காளியில் நல்லா வதங்காமல் அப்படியே முழுசாக இருந்தால் தான் அந்த கடம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் குக்கரில் செஞ்சால் நல்லா இருக்காது. மெனக்கட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் வெங்காயம் தக்காளியில் அரை வெக்காடை வதக்கி விட்டு நம்ம இவருங்க தக்காளியை பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி, பட்டாணி கேரட்டு அப்படியே கேரட்டு அப்படியே பட்டும் படாத மாதிரி நறுக்கி அப்படி இருக்கணும். சூடான சுவையான கும்பகோணம் கடம்பா தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. பாய்.